வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நடந்து முடிந்த போட்டி ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டியை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அதில் ஆப்கானிஸ்தான் அணியின் புதிய சரித்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றி உலகத்துக்கே ஒரு சவாலாக, ஏன் நாங்கள் இங்கே இருக்கிறோமடா என்று சொல்லும் அளவுக்கு ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றி உறுதி செய்துள்ளது. 2020 உலகக்கிண்ண போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 148 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. குர்பாஸ் 60 ஓட்டங்களையும் ஜத்ரான் 51 ஓட்டங்களையும் பெற்று ஆப்கானிஸ்தான் அணியின் வெற்றியை உறுதி செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை தாக்கு பிடித்து 20 ஓவர்கள் நிற்பதே களத்தில் மிகவும் சவாலான ஒரு விஷயம்தான். அவர்கள் இருவரும் சிறப்பாக அதை செய்திருந்தார்கள். 149 வெற்றி இலக்கென களத்தில் வந்த ஆஸ்திரேலியா அணி அவர்களால் வெற்றி இலக்கை அடைய முடியவில்லை. அவர்களுடைய பலமான டிராவஸ் ஹெட் நவீன் உல்-ஹக்கின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அதுதான் திருப்பு முனையாக அமைந்தது ஆஸ்திரேலியாவுக்கு. டிராவஸ் ஹெட் சிறப்பாக விளையாட முடியவில்லை. டேவிட் வார்னர் சிறப்பாக ஜொலிக்க முடியவில்லை. ஓப்பனிங்கின் சரிவால் ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவியது என்பதுதான் உண்மை. கிளென் மேக்ஸ்வெல் ஃபார்முக்கு வந்திருந்தார். 59 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இருந்தும் அவர்களால் வெற்றி இலக்கை அடைய முடியவில்லை. புதியதொரு சரித்திரத்தை படைத்துள்ளார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினர்.